எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு SS ஸ்டடி ஜோன். இன்றைக்கி நம்ம தமிழ் சிலபஸில் அடுத்து பார்க்க போகிற ஒரு புது லெசன். அதோட பேர் காணி நிலம். சரிங்களா? காணி நிலம். காணி நிலம் அப்படின்ற இந்த டாபிக் பாரதியார் எழுதின ஒரு பாடலோட தொகுப்பு. சரிங்களா? இதில் பாரதி ஒரு இடம் வேணும், கொஞ்சம் இடத்துல ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும், அதாவது வெளி தோற்றம், உள்ள அமைப்பு அப்படின்றது எப்படி இருக்கணும்னு கற்பனை செஞ்சு ஒரு பாடலாக எழுதினார். அந்த தொகுப்பு தான் காணி நிலம். சரிங்களா? அந்த பாடலை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த காணி நிலம் பாடல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஏதாச்சும் 2 லைன் அப்படி பிக் பண்ணி இந்த பாடல் வரிகள் எந்த தலைப்பின் கீழே வருது, இல்லை எந்த பாடலில் இந்த 2 வரிகள் இடம்பெற்று இருக்குது, அப்படி இல்லை இந்த வரிகளை எழுதின புலவர் யார், கவிஞர் யார் அப்படின்ற கேள்விகள் நம்மளுக்கு எக்ஸாம்ஸுங்களில் வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு பாடல்கள் அப்படின்னா நமக்கு பாடல் முழுசாகவே எழுத சொல்லி கேட்க மாட்டாங்க. 2 லைன் எடுத்து நம்மளுக்கு அதிலேருந்து யார் எழுதுனா, இல்லை எந்த பாடலுக்கு நடுவில் இந்த 2 வரிகள் வருது அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வரிகள், இந்த பாடலோட வரிகளை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த பாடல் இங்கே பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்ததுன்னா கூட நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மீனிங்ஸ் மாதிரி. இப்போ நம்ம காணி அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு தூய தமிழில் இருக்கிற ஒரு சொல். இப்போது அந்த காணின்ற எழுத்துக்கு வார்த்தைக்கு நில அளவை குறிக்கும் சொல் அப்படின்றது அவங்க பொருளாக கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள், சித்தம், உள்ளம். இப்போ இந்த தூய தமிழ் வார்த்தைகளை கொடுத்துட்டு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத ஒரு 4 ஆப்ஷனாக கொடுத்துட்டு அதுலேருந்து ரைட் ஆப்ஷனை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கீழேயே பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பாடலோட என்ன கண்டென்ட் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இப்போ வீட்டோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொன்னேன். பட் அந்த கட்டமைப்பு அந்த தூண் எப்படி இருக்கணும், மாடங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க இந்த பாடலின் பொருளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது நார்மலாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். அதுக்கும் கீழே ஆசிரியரோட குறிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ பாரதியாரோட குறிப்பு இருக்கிறது இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் பாரதியாரோட பிறந்த இடம், அதுக்கப்புறம் அவர் இயற்றிய நூல்கள், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதிலேருந்து பிக் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ பாரதியார் எழுதுனது அப்படின்றது டைரெக்டாக கேட்கலனா கூட, இப்போ கண்ணன் பாட்டு எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கவிஞர்களோட பெயர்கள் கொடுத்துட்டு அதுலேருந்து ரைட் ஆப்ஷனை பிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் வரும் இதிலேருந்து. சரிங்களா? ஸோ பாரதியார் அது இந்த கவிஞர்னு இல்லை, எந்த பாடல் நீங்கள் படித்தாலுமே அது யார் எழுதியிருக்கா, அவங்களோட ஊர் எது, இயற்பெயர் எதாக இருந்தால் இயற்பெயர் என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுப்பாங்க. சரிங்களா? இந்த லெசனோட சொல்லும் பொருளும் இங்கே நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்ட் ஆன்சரை பிக் பண்ணி எழுதணும். ஆன்சர் நான் கீழேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது கொஸ்டின் 2. ஸோ சித்தம் என்பது பொருள், இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் நான் இந்த டிஸ்பிளேயில் போடுறேன். எல்லாத்துக்கான ஆன்சர்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு கீழேயும் அட்டாச் பண்ணியிருக்கோம், பார்த்து படிச்சுக்கோங்க. 4, 5
இதனோட ஆன்சர்ஸும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு கீழேயே நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். 6 and 7 சரிங்களா. டோட்டலாக சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கான ஆன்சர்ஸும் நாங்கள் கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம், பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பொறுத்துக, மேட்ச் தி ஃபாலோவிங் சரிங்களா. இதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட ஆன்சர்ஸ் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். அதாவது கரெக்டாக மேட்ச் பண்ண ஆன்சர்ஸ் கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. கம்பேர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கீழே வந்துட்டு ஆன்சர்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தபடியாக இந்த பாடலில் இருக்கிற மோனை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் நாங்கள் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். செகண்ட் கொஸ்டினில் இந்த பாடலில் இருக்கிற எதுகை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் நாங்கள் இங்கேயே கொடுத்துருக்கோம், பார்த்து படிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறோம். நன்றி.